ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம சேமிக்கிற முறைகளில் ஒவ்வொரு நாளுமே ஒரு புது முறைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம அது மூலியமாக எப்படி ஒரு சின்ன சின்ன தொகைகளை நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு மோட்டிவேஷ்னலுக்காக நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸை இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம மாதங்களில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஸோ இப்படி நம்ம சேமிக்கிறது மூலியமாக நம்மளால் வருஷத்துக்கு 23,000 ரூபாய் நம்மளால் சேமிச்சிருக்கிறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ வாங்க அது எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மாதங்களின் அடிப்படையில் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டாப்பிக்கே. நாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம சேமிச்சிட்ருக்கோம். இப்போ 100 டேஸில் மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ணுறோம். நியூ கரன்சி நம்ம சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் ஒரு சேமிப்பு முறையை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை நான் இங்கிலீஷ் மாத பிரகாரமாக நான் எடுத்திருக்கேன். 2வது மாதத்தினுடைய நாட்களின் அடிப்படையில் நம்ம சேமிக்க போகிறோம். அதாவது நம்ம முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாரத்துக்கு 300 ரூபா இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 50 ரூபா இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம சேர்த்து வைக்கிறது மூலயமா ஒரு பெரிய ஒரு தொகையை நம்ம சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் வருஷத்தினுடைய முடிவில். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மாதத்தினுடைய மொத்த நாட்களினுடைய அடிப்படையில் நம்ம இந்த சேமிப்பு முறையை ஃபாலோ பண்ண போகிறோம். 3வது பார்த்திங்க அப்படின்னா, மாத எண்ணின் அடிப்படையில் சேமிப்பு தொகை. அதாவது ஒவ்வொரு மாதமும் அதாவது ஜனவரி மாதம்னா 1வது மாதம், பிப்ரவரி அப்படின்னு 2வது மாதம், அப்படி அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம சேமிப்பு தொகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி தான் நான் இந்த மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மூலியமாக ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிக்கிற தொகை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வருஷத்தினுடைய முடிவில் ஒரு 23,000 ரூபா சேமிக்கிற அளவுக்கு நான் இந்த பிளான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரி மந்த் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறதுனால நம்ம தினமும் 10 ரூபா நம்ம எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஜனவரி மந்தில் 31 நாட்கள் இருக்கிறதுனால 10 ரூபா நம்ம 31 நாட்களும் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் 310 ரூபா நம்மளுக்கு சேமிச்சிருப்போம். ஸோ ஃபெப்ரவரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மந்த் அப்படிங்கிறதுனால 20 ரூபீஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வருஷம் பிப்ரவரி மந்தில் 29 டேஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 580 ரூபா அந்த மாதத்தினுடைய முடிவில் நம்ம சேமிச்சிருப்போம். மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது மாதங்கிறதுனால 30 ரூபா, 31 நாட்கள் இருக்கிறதுனால நம்ம 31 நாட்களுமே 30 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் 930 ரூபா. ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது 4வது மாதங்கிறதுனால 40 ரூபா, அந்த நாளில் 30 நாட்கள் இருக்கிறதுனால எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 1200 ரூபாய் ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு சேர்ந்துருக்கும். இதே போல் தான் நம்ம ஒவ்வொரு மாதமுமே எடுத்து வைக்க போகிறோம். மே மந்த் 50 ரூபா, 31 நாட்களுக்கு 1550 ரூபா. ஜூன் மந்த் பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா, 30 நாட்கள் இருக்குது 1800 ரூபா. ஜூலை மாதம் 7வது மாதம் 70 ரூபா, 31 நாட்களுக்கு 2170 ரூபா. 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் 80 ரூபா, 31 நாட்களுக்கு 2480 ரூபா. செப்டம்பர் மந்த் பார்த்திங்க அப்படின்னா 90 ரூபா, 30 நாட்களுக்கு 2700 ரூபா. அக்டோபரில் 100, 10வது மாதம் அப்படிங்கிறதுனால 100 ரூபா, 31 நாட்களுக்கு 310 ரூபா. நவம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 110, 30 நாட்களுக்கு 3300. ஸோ டிசம்பர் பார்த்திங்க அப்படின்னா 120 ரூபா, 31 நாட்களுக்கு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 3720 ரூபா. ஸோ நம்ம ஜான்வரி மந்தில் இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 2024 கரெக்டாக டேட் மிஸ் ஆகாமல் நம்ம இதை ஃபாலோ பண்ணி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் 12 மாதத்தினுடைய மொத்த சேமிப்பு தொகையாக ஜனவரி 1ஆம் தேதி அதாவது 2025 நம்ம கையில் 23,840 ரூபா சேமிச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபெப் கடைசியில் இருக்கிறதுனால ஸோ இதை இந்த டிப்பை நீங்கள் மார்ச் மந்த்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுனா கூட ஜனவரி பிப்ரவரியை கழிச்சிட்டு மார்ச்லேருந்து நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட 22,950 ரூபா உங்களால் சேமிச்சிருக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கோல்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு அரை பவுன் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து முடியும். இந்த தொகையை கூட்டு வட்டி கிடைக்கிற விதத்தில் வந்துட்டு நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ வந்து நீங்கள் இதை வந்து சேமிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஆர்டி ஃபிக்ஸடு டெபாசிட்டு இதில் வந்து நீங்கள் சேமிக்கலாம். ஏன் நான் இந்த இடத்துல கூட்டு வட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுடைய தொகையை, அதாவது பணத்தை வந்துட்டு டபுள் ஆக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கூட்டு வட்டி தான். ஸோ கூட்டு வட்டி கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த பல்க் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க வச்சிங்கன்னா, அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த 1 இயர் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 23,000 இன்னும் டபுளாக ஆகிருக்கும். ஸோ உங்களால் வந்துட்டு சேமித்த தொகையில் 1 பவுன் வரைக்கும் வந்து உங்களால் எடுக்க முடியும். நான் முதலையே சொன்ன மாதிரி இதை வந்து தங்கத்துக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா அரை பவுன் வந்து உங்களால் எடுத்துருக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன மந்த்தினுடைய கால்குலேஷன் வருதோ அதில் எடுத்து வைக்கிறதுனால கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியாகவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி நிறையா வந்து கூட்டு வட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அதை எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சேமிப்பு முறை வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வர்ற மார்ச் மந்தில் இருந்து நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா வந்து பணம் வந்து சேமிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.